அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது சுவாச ஓட்டத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய செயல்கள். இதை நம்ம பார்த்தோம்ல, பிருத்வி, அப்பு, நெருப்பு, வாயு, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல. அந்த சுவாச ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த தத்துவங்கள் நடைபெறும் விதங்களும் அந்த நிமிடங்களும் நம்ம பார்த்தோம்ல. இப்போ அதனோட கண்டினியூவாக அந்த தத்துவம் நடைபெறும் போது நம்ம என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அது நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏதேனும் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த பதிவு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். சரிங்களா? சுவாச ஓட்டத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய செயல்கள். எப்போது நம் நினைக்கின்றபடி காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதில்லை என்பதை அனுபவத்தால் நாம் உணர்ந்திருக்கிறோம். இது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்த்ததும் இல்லை. ஏதோ முயற்சி செய்தோம், நடக்கவில்லை என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு காரணம் நம் சுவாச ஓட்ட கதியினால்தான் என்பதும் யாரும் தெரிந்து கொள்ளாதல்தான் இந்த கஷ்டம் எல்லாம் என்பதை யாரும் உணரவில்லை. ஆகவே நமது சுவாச ஓட்டத்தின் கதியை அனுசரித்து நம் முயற்சி மேற்கொண்டால் நாம் நிச்சயம் நல்ல பலனை அடையலாம். ஆகவே நம் தினசரி வாழ்வில் இந்த சர ஓட்டமானது மிகவும் முக்கியமான அங்கம் வகிக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். நம் விடும் மூச்சானது 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 2 நாசி துவாரங்களிலும் மாறி மாறி ஓடும். 2 நாசிகளிலும் சில சமயங்களில் ஓடும். ஆக 3 விதமான கதிகளை கொண்டு ஓடுகிறது. ஆகவே இந்த 3 விதமான கதிகளை சுவாச ஓட்டத்தை வைத்துதான் மனிதர்களுக்கிடையே செயல்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒவ்வொரு கதியிலும் பஞ்சபூத சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அதனால் சுவாச தத்துவம் அனுகூலமாக இருக்கும்போது ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது தெரிகிறது. இல்லாதவரை நாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இது இல்லாமல் சில சமயங்களில் விபரீதமான பலன்கள் கூட ஏற்பட்டு விடலாம். ஆகவே நல்ல பலன்களை பெற என்னென்ன தத்துவம் ஓடும்போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். சுவாச ஓட்டத்தில் அப்பு என்கிற ஜல தத்துவமும், அதாவது பிருத்திவி என்னும் பூமி தத்துவமும் ஆதிக்கம். அதாவது அப்பு என்னும் ஜல தத்துவமும் பிருத்திவி என்னும் பூமி தத்துவமும் ஆதிக்கம் செலுத்தும் காலங்களில் செய்யும் காரியங்கள் எல்லாம் சுலபமாக முடியும். நீண்ட கால நல்ல பலன்களை தரும். இந்த தத்துவங்கள் நடைபெறும் சமயத்தில் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது அப்பு மற்றும் பிருத்திவி தத்துவங்கள், எல்லா விதமான சுப காரியங்களையும் திங்கள் புதன் கிழமைகளில் செய்யலாம். சாத்வீகமான காரியங்களையும் செய்யலாம். மக்கள் நலனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் புதன்கிழமைகளில் செய்யலாம். புதிய வியாபாரம் தொடர்புகள், புதிய கெமிக்கல் தொழில்கள், தொழிற்சாலைகள் துவங்கவும், திருமணம் நடத்தவும், தர்மஸ்தானங்கள் நிறுவவும், ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்கவும், அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, பூமிகள், வீடுகள், மனைகள் வாங்கவும் மிகவும் நல்ல சமயம். விவசாய பண்ணை, எஸ்டேட்டுகள் வாங்க அல்லது விற்க, வெளிப்பொருட்கள் வியாபாரங்கள், பணவரவு செலவுகள் செய்யவும், வெளியூர்களில் தொழில் செய்யவும், குடிபோகவும், ஆராய்ச்சி நிறுவனங்கள் துவங்கவும், அது சம்பந்தப்பட்ட வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கலாம். புத்தகங்கள் வெளியிடவும், வாகனங்கள், கார், லாரி, பஸ் போன்றவை வாங்கவும், புதிய தொழிற்சாலைகள் கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கவும், தொழில்நுட்ப கூட்டுக்கள் ஆரம்பிக்கவும், வெளிநாட்டு பயணங்கள் போகவும் நல்ல நேரம். இசை, கலை சம்பந்தப்பட்டவர்களில் ஈடுபடலாம். மந்திர உபதேசங்கள் பெறவும், யோகம், தியானங்கள் கவனம் செலுத்தவும், புதிய ஆயுதங்கள் செய்யவும் வாங்கவும் நல்ல நேரம். இன்னும் பல காரியங்கள் வெற்றிகரமாக இடது நாசி சுவாசம் நடைபெறும் போதும் செய்யலாம். சரிங்களா? இதுதான் நம்ம இந்த இடது நாசி, அதாவது அப்பு பிருத்திவி தத்துவங்கள் ஓடும்போதும் செய்ய வேண்டிய காரியங்கள், அதற்கான பலன்கள் பார்த்தோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.